வணக்கம் அக்கா, நான் தான் உங்கள் பூபதி மேக்ஸ். நான் ஸ்கொயர் ரூட்க்கு எப்படி மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கிட்ட 5 நிமிட வினா 5 நிமிட கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம். சார், நான் ஸ்கொயர் ரூட் வேல்யூனா என்னங்க சார்? இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 2 பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 3 பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 இது எக்ஸாக்ட் ஸ்கொயர் மதிப்பு கிடையாது, வர்க்க எண் கிடையாது. அப்போ இதோட வேல்யூ எனக்கு கொஞ்சம் திணறல் இருக்கும். அதான் நம்ம எக்ஸாமுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.414 சம்திங். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 3ஓட மதிப்பு 1.732. ஸோ இது போல் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, கிட்டத்தட்ட மெமரி பண்ணியிருப்போம். இப்போ ரூட் 5க்கு மதிப்பு 2.23 சம்திங். இது மாதிரி கொஞ்சம் மெமரி பண்ணியிருப்போம் எக்ஸாம் தேவைக்காக. பட் ஒரு 2 டிஜிட்டில் நமக்கு இப்படி போகுது அப்படின்னா ஒரு நான் ஸ்கொயர் ரூட் வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு தெரியாது. ஸோ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா, ரூட் 12 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. ஓகே, இப்போ ரூட் 9 ஓட மதிப்பு 3. ஸோ அடுத்தது ரூட் 16 எக்ஸாக்ட் மதிப்பு தெரியுமா? தெரியும், 4. இந்த ரூட் 12 வந்து ரூட் 9 தாண்டி இருக்கு, ஆனால் ரூட் 16க்கு முன்னாடி இருக்கு. அப்போ இந்த ரூட் 12ஓட மதிப்பு கண்டிப்பா 3 தாண்டி 3 விட அதிகமாக இருக்கணும். பட் 4 விட எப்படி இருக்கணும் அப்படின்னா குறைவா இருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓரளவுக்கு எக்ஸாக்டா எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கான ட்ரிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இந்த ரூட் 12 எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்ட் ஸ்கொயர் வேல்யூ வருது இல்லை, இதுல இருந்து எழுதிக்கணும். சார் புரியலிங்க சார் அப்படின்னா, இந்த 12 எக்ஸாக்ட் ஸ்கொயர் வேல்யூக்கு முன்னாடி என்ன வருது? 9. 9 கூட 3 கூட்டினோம்னா என்ன வந்துடும்? 9 + 3 12. அப்போ ரூட் 12 வந்துருமா? சரி, இப்போ இந்த 9க்கு ரூட் எடுக்கிறோம். இந்த 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3. அடுத்து என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ். அடுத்து என்ன நம்பர் இருக்கு? 3. அதை அப்படியே எழுதிக்கோங்க. இங்க என்ன நம்பர் எழுதியிருந்தீங்களோ அதை அப்படியே டபுளா 2 மடங்கா மாத்திக்கோங்க. 3 × 2 என்னன்னா 6. அப்போ 3 + 3 6ஆல வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னா 0.5. அப்ப சரியான விடை என்ன அப்படின்னா 3.5 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஓகே, இதை இப்படியும் போகலாம், இதுல இருந்தும் போகலாம். இப்போ இந்த ரூட் 12 நான் எப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னா 16 - 4 16ல் 4 மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும்? ரூட் 12 தான் வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த 16க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா என்ன வரும்னா 4. அடுத்து என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். இங்க பிளஸ் இருந்தது, பிளஸ் போட்டுக்கிட்டேன். இங்க மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ். ஓகே, இந்த அடுத்து என்ன நம்பர் இருக்கு? 4. இங்க நான் என்ன நம்பர் எழுதணும் அதை டபுளா வகுத்தெல்லாம் போட்டுக்கணும். ஓகே, ஸோ அப்போ 4 மைனஸ் 4 8ஆல வகுத்தீங்கன்னா 0.5. 4லிருந்து 0.5 மைனஸ் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா என்ன வரும்னா 3.5. நீங்க கால்சியில கூட அடிச்சு போட்டுக்கோங்க, இதுக்கு நியர்பை அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைச்சிரும். இப்போ இதுக்கப்புறம் ரூட்ல ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி என்ன ஆகாதீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க. ஓகேங்களா? ஒரு மாதிரி என்ன ஆகாதீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னா 102. ஓகே, இது எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 + 2ன்னு எழுதலாமா? இந்த 100க்கு வர்க்கம் எடுத்தோம்னா என்ன வரும்? 10 வந்துருமா? அடுத்து என்ன இருக்கு? பிளஸ்ஸா? இங்க என்ன இருக்கு? 2. ஸோ இங்க என்ன நம்பர் எழுதுனீங்களோ அதை 2 மடங்கா மாத்திக்கோங்க, 20. ஸோ அப்போ இந்த 2 நம்பரை கேன்சல் பண்ணோம்னா 10, மேல 1 தான் இருக்கும். இங்க 10 பிளஸ் இந்த 1 10ஆல டிவைட் பண்ணோம்னா 0.1. அப்போ சரியான விடை என்னன்னா 0.1 என்பது வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஆன்சர் எதுக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 102க்கு ஆன்சர் வந்து 10.1. கண்டிப்பா வந்து 100ஓட வர்க்கம் வந்து 10. 10க்கு மேல ஆன்சர் இருக்கும், ஒரு அப்ராக்சிமேட்டா 0.1. ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு 2 கேள்வி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27க்கு மதிப்பு என்ன? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுங்க, 25 + 2. அடுத்து என்ன கதை அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. இதுவும் அதே போல தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 114 என்ன பண்ணி பாருங்க அப்படின்னா முயற்சி பண்ணி பாருங்க. இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரிக்ஸு பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வுக்காக இருந்தாலும் 10 வருடம் அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் 10 வருடத்துக்கு மேலே ஒரு 4 மாதம் வந்து எனக்கு இந்த ஃபீல்டில் அனுபவம் இருக்குது. அவ்வளோ மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணி போகிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து இதே டீச்சிங் ஃபீல்டில் தான் என்னோட மேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த புரியபடி தான் நான் நடத்தியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வகுப்புகள் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீங்கள் நல்லா முயற்சி பண்ணி இவ்வளோ முயற்சி பண்ணி தோற்று போகிறீங்கன்னா யார் தான் ஜெயிச்சிட போகிறாங்க? உங்களை விட மேலே அதிகமாக யார் முயற்சி பண்ணாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இப்படை தோக்கின் எப்படை வெல்லும். நன்றி, வணக்கங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் மக்கா.